ஈரான்ல இந்தியாவால நிறுவப்பட்ட சாபகார் அப்படிங்கிற கோபுரம் இப்ப என்னாச்சு, இடிஞ்சு விழுந்துருச்சா அப்படிங்கிற கேள்வி. இந்தியாவை சீண்டி பார்த்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. ஈரான் அடிக்கிறதுக்கு பதிலாக இந்தியாவை அடிச்சா கோபம் வரணும்ல, பதிலுக்கு நம்ம மோடி இருக்காருல்ல, அவர் கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கு. சரி, இது ஒண்ணு. மீனவ படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. ஈரானுடைய மீனவர்கள் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் எப்படிப்பட்ட தாக்குதலாக இருக்கு, அது தொடர்பான வீடியோ காட்சிகள். நெதன்யாகு ஹாப்பியா இருக்காரு. லெபனான்ல ஒரு முக்கியமான சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருக்காரு. ரெண்டாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டா பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இந்த சைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டுப்பாட்டு மையம், தகவல் சேகரிக்கக்கூடிய மையம், அது சேதாரமாயிருக்கு. ஷாபகார் அப்படிங்கிற கடல் கட்டுப்பாட்டு கோபுரம் இருக்குல்ல, இதை இந்தியாவும் ஈரானும் சேர்ந்து தான் கண்காணிப்புல வச்சிருக்காங்க. ரெண்டாவது, அங்க இருக்கக்கூடிய போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான கட்டுப்பாட்டு கோபுரத்தின் மீது அமெரிக்கா அட்டாக் நடத்தியிருக்கு. இதை இந்தியாவும் தான் பராமரிக்குதுங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த போர்ட்ல இருந்து மெட்ராஸ் வரைக்குமே, சென்னை வரைக்குமே ஒரு பெரிய கனெக்ஷன் வந்து இருக்கு ஈரானுக்கும் இந்தியாவுக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு துறைமுகத்தின் மீது ஒரு அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னா அது இந்தியாவை கோபமூட்டக்கூடிய விஷயம். பட் இந்திய பிரதமர் அமெரிக்காவுக்கு எதிராக வாய் திறக்காமல் இருக்கிறார் அப்படிங்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இந்த ஷாபகார் அப்படிங்கிற போர்ட்டை தகர்த்திருக்கக்கூடிய அமெரிக்கா இதை பார்த்து டென்ஷன் ஆயிருக்கா இந்தியா அப்படின்னு கேட்டா, ஆர்டி நியூஸ் சொல்லி இருக்கக்கூடிய தகவல், இந்தியா சைட்ல இருந்து அப்படி எந்த ஒரு கொந்தளிப்பையுமே பார்க்க முடியல. இது வந்து ஏதோ வேற ஒரு நாட்டில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு. இப்போ சென்னையில் அமெரிக்க தூதரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்க தூதரகத்தின் மீது ஒரு தாக்குதல் அப்படின்னா அமெரிக்காக்காரங்க சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. இந்தியாவுக்கு கண்டனம் தெரிவிப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவும் நிர்வகித்து வரக்கூடிய இந்த ஷாபகார் கடல் கட்டுப்பாட்டு கோபுரத்தின் மீது ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கும் போது இந்திய பிரதமர் அமைதியாக இருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இதுதான் அந்த கட்டுப்பாட்டு கோபுரம். இதன் மீது தான் அமெரிக்கா அட்டாக் நடத்தியிருக்காங்க. இது தொடர்பான காட்சிகளும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, அமெரிக்கா இந்த இன்பிட்வீன் கேப்ல, அதாவது இந்த 3 மாதம் போர் நடக்காம இருந்ததுல, இதுல ஏகப்பட்ட மிசைல்ஸ், எரிபொருள் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்களாம். சரிங்க, எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, அடுத்த கட்டமாக வார் வரப்போகுது இல்ல, அதனால அதற்குண்டான எல்லா வேலைகளையுமே செஞ்சு முடிச்சுட்டாங்களாம் அமெரிக்கா. குறிப்பா கார்க் அப்படிங்கிற அந்த ஒரு தீவு இருக்குல்ல, அங்கேதான் வந்து ஈரானுடைய எண்ணெய் கிடங்குகள்லாம் இருக்கு. அந்த கிடங்குகள் மீது டைரக்டா வந்து மிசைலை வச்சு அட்டாக் பண்றதை விட அங்க இருக்கக்கூடிய போர் வீரர்களோடு சண்டையிடணும், 1-to-1 அட்டாக். அதற்கான வேலைகளையும் ஏற்பாடுகளையும் இப்போ அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தரைப்படையை களமிறக்கி ஒரு பெரிய வார் நடத்தி அதன் மூலியமாக இந்த கார்க் அப்படிங்கிற தீவை முழுமையாக கைப்பற்றக்கூடிய திட்டம் தான் அமெரிக்கா இப்ப வகுத்திருக்காங்களாம். இது தொடர்பா ஏற்கனவே அவங்களுடைய அந்த முக்கியமான வார் ரூம் மீட்டிங் சொல்லுவாங்க, அதுல எல்லாம் பேசி முடிவெடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதை ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஈரானுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில 90% வந்து இந்த கார்க் தீவுல தான் இருக்கு. அப்ப இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு புரியும். ஈரானை முடக்குவதற்கான ஒரே வழி கார்க்கை கைப்பற்றுவது. ஈரானுடைய டெஹ்ரானை சீனா மற்றும் ரஷ்யாவோடு இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலம் ஒன்று, அந்த பாலத்தை அமெரிக்கா இப்போ அழிச்சிட்டாங்க. எப்படி தெரியுமா? இரவு நேரத்துல அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய 2வது அட்டாக், அதுல வடக்கு ஈரான் பகுதியில் இருக்கக்கூடிய அக்தாகே கான் அப்படிங்கிற ரயில்வே பாலத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம் தான் அந்த காட்சிகளையும் விளக்குது. இது எதுக்காக இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அமெரிக்கானா, ரஷ்யாவுல இருந்தும் சீனாவோடையும் ஒரு நெருங்கிய உறவுங்கிறது அந்த ரயில் பாலத்தின் மூலியமா தான் இருக்கு. ஸோ வர்த்தகம் நடைபெறுவதை தடுத்து நிப்பாட்டினா மட்டும்தான் ஈரானுடைய கொட்டத்தை அடக்க முடியும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட பிளான். ஸோ அதனால தான் இந்த பாலத்தின் மீது செலக்ட் பண்ணி அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஸோ இது தொடர்பான காட்சிகளும் ரிலீஸ் ஆயிருக்கு. ரயில்வே பிரிட்ஜ் ரைட்டா, அதன் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் உடஞ்சிருக்கு பாருங்க ஃபுல்லா. இப்படிதான் அமெரிக்கா உலகளாவிய அளவில் நாடுகளை பிடிக்கக்கூடிய வேலை ஒரு பக்கம், அந்த நாடு வர்த்தக ரீதியாக ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்கக்கூடிய காட்சிகள். ட்ரம்ப், நாங்கள் உன்னை கொல்வோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ யார் சொல்லியிருக்கா? இறுதி ஊர்வலம் நடந்தது.
எப்போ 9ஆம் தேதி மாலை வரைக்கும் நடந்தது. அப்போ ட்ரம்பினுடைய வார்த்தைகளை மையப்படுத்தி அவருடைய போட்டோக்களை வச்சு, வார்த்தைகள்லாம் என்ன நம்ம பயன்படுத்த முடியாத வார்த்தைகள், அதெல்லாம் பதாகைகளில் இடம்பெற்றிருக்கு. அதுல குறிப்பிட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, கமினி அவர்களுடைய சவப்பெட்டி இருக்குல்ல, அதை சுற்றி வந்து கில் ட்ரம்ப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ட்ரம்பை படுகொலை செய்வதற்கான புதியதொரு ஈரானிய சதித்திட்டம் ஒன்று இஸ்ரேலிய உளவுத்துறை கண்டறிந்திருப்பதாக செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. இது தொடர்பாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற அமெரிக்க பத்திரிகையும் அந்த இஸ்ரேலிய ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்காங்க. பட் கமினி அவர்களுடைய ஊர்வலத்திலையும் அதே மாதிரியான வார்த்தைகளை கேட்க முடிஞ்சுச்சு. ரைட்டா, ஸ்ட்ரைட்டா வந்து அமெரிக்கா ஒழிகங்கிற வார்த்தைகள், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஈரானியர்கள் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இஸ்ரேல் ஒழிக அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அது மாதிரியான என்னெல்லாம் அவங்க பேசியிருக்காங்களோ அது எல்லாமே இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டுரைகளாக இடம்பெற்றிருக்கு. ஆயத்துல்லா அலி கமினி அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்தி 131 நாட்களுக்கு பிறகு ஈரானுடைய மிசாத் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய இமாம் ரிசா அப்படிங்கிற அந்த ஆலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்தி. ஸோ 86 வயதான ஈரானிய தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்த ஏராளமான கருப்பு உடை அணிந்த ஆண்களும் பெண்களும் அந்த இடத்துல கண்ணீர் வடிச்சு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. ஸோ ஓவராலா ஒரு பெரிய வாருக்கு பிறகு கமினி அவர்களுடைய இறுதி அஞ்சலி அந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. அமெரிக்கா இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு 3 கோடி மக்கள் ஒரே இடத்துல குழுமி இருந்தப்போ அமெரிக்கா அட்டாக் நடத்தல, இஸ்ரேலையும் அட்டாக் நடத்த விடல. இதுவும் ரொம்ப கவனிக்க தகுந்த விஷயம். ஈரானுடைய பவர் என்ன அப்படிங்கிறத கமினி அவர்களுடைய இறுதி அஞ்சலியில பார்க்க முடிஞ்சது. லெபனான்ல நிலத்தடி சுரங்கப்பாதை ஒன்று இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏற்கனவே கண்டறியப்பட்டதா அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி லெபனான்ல சுரங்கப்பாதைகள் வந்து இஸ்ரேல் வரைக்கும் கனெக்ட் ஆகிறத கண்டுபிடிச்சு அது ஃபுல்லாவே சிமெண்ட் ஊற்றி அழிச்சிட்டாங்க. யாரு? இஸ்ரேல். இப்போ கண்டுபிடிச்சது புதுசு. இது எங்க அப்படின்னா, மஸ்தல் ஜூன் அப்படிங்கிற பகுதியில் சுமார் 200 மீட்டர் நீளமுடைய 2 நிலத்தடி சுரங்கப்பாதை. 200 மீட்டர் அப்படின்னா இது இஸ்ரேல் வரைக்கும் கனெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. லெபனானுக்குள்ளேயே ரைட்டா அவங்களே அக்சஸ் பண்ணுற மாதிரியாக ஒரு சுரங்கப்பாதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நிச்சயமாக ஹிஸ்புல்லா சைட்லேருந்து ரெடி பண்ணி இருக்கக்கூடிய சுரங்கம் தான் அப்படின்னு. ரெண்டாவது, அதுக்குள்ளேயே தங்கக்கூடிய இடங்கள், 3 ஏவுதள குழிகள், இது எல்லாமே லான்ச்சிங், இப்போ மிசைல் வச்சு அட்டாக் பண்ணுவாங்கல்ல, அதை லான்ச் பண்ணுறதே வந்து சுரங்கத்துக்குள்ளேயே வச்சு லான்ச் பண்ணலாமா. ஸோ அப்படிப்பட்ட வசதிகள்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான சுரங்கங்கள் கட்டியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்பிஜி ராக்கெட்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களுடைய சேகரிப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. அப்போ அந்த சுரங்கத்தை எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க? ஆயுத சேகரிப்பு கிடங்குகளாகவும் பயன்படுத்தியிருக்காங்க ஹிஸ்புல்லா. இது தொடர்பான காட்சிகளும் ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து சுரங்கத்தோட உள்ளுக்குள்ளே வந்து சிசிடிவி காட்சிகள் மூலிமா அப்படியே உள்ளே போகிறாங்க. டைரக்டாக கையிலேயே வந்து டார்ச் அடிச்சுட்டு இஸ்ரேலி ஐடிஎஃப் படை உள்ளுக்குள்ளே வந்து துப்பாக்கி முனையிலேயே அந்த சிசிடிவி வச்சுக்கிட்டே போகிறாங்க, கேமரா வச்சுட்டு. உள்ளுக்குள்ளே பெட்டு, ஃபேனு, ஏர் கண்டிஷனரு, அதோட ட்ரம்மு, தண்ணி, சாப்பாடு உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள், அவங்க வச்சுருக்கக்கூடிய ஏவுதளங்கள் எல்லாமே இருக்குது, ஆயுதங்கள் உட்பட. ஈரான் சைடில் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் நாங்கள் ஒரு ரூட்டு போட்டு தரோம் கடலுக்குள்ளேயே, அதன் வழியாக தான் எல்லா நாடுகளும் டிராவல் பண்ணணும். ஈவன் சென்கா முதற்கொண்டு அந்த வழியை தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதாவது இதற்கு அமெரிக்கா நாட் ஓகே சொல்லியிருக்காங்க. ரைட்டா, என்னன்னா அந்த நீரிணையின் மீது ஈரானுக்கு கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ சென்காம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மே மாச தொடக்கத்தில் இருந்து சர்வதேச வர்த்தக பாதையின் வழியாக 800க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்களும் 380 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயும் வெற்றிகரமாக கடந்து செல்வதற்கு அமெரிக்கா தானே உதவுச்சு. அப்போ நீங்க போட்டு கொடுக்குற பாதை வழியா நாங்க ஏன் போகணும் அப்படிங்கிற அடிப்படை கேள்வியை இப்போ சென்காம் எழுப்பியிருக்காங்க. அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி, பொதுமக்களை குறிவைத்தது சர்வதேச சட்ட மீறலா அப்படிங்கிறது தான் தலைப்பு. 10 ஆண்டுகளுக்கு மேலா சர்வதேச சட்டத்துறையில பணியாற்றி வரக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு தன்னுடைய எக்ஸ் தளத்துல. இந்த பீட் ஹெக்டேத் அப்படிங்கிற நபர் இருக்கார் இல்லையா, இவரு அமெரிக்க ராணுவத்தை வச்சு வேணும்னே ஈரான்ல இருக்கக்கூடிய மீன்பிடி தளங்கள், மீனவர்கள், அவங்க வச்சிருக்கக்கூடிய படகுகள் மீது 2வது முறையாக தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது தொடர்பாக ஒரு ஃபுல் ஃபுட்டேஜ் போட்டோஸ் எல்லாத்தையும் திரட்டி அதை ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி
பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்கள், அவங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் மீது அட்டாக் செய்வது சர்வதேச சட்ட மீறல் அப்படிங்கிற லா அடிப்படையில் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்லாம் தொகுத்து அதை இப்போ சர்வதேச நீதிமன்றத்துக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த புகைப்படம் இருக்குல்ல, இந்த காட்சிகள் தான் இப்போ அதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது டைரக்டா எங்க போயிருக்கு அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு அனுப்பப்பட்டிருக்குங்கிற செய்தி வெளியாயிருக்கு. இதை ஒரு முக்கியமான வழக்கறிஞர் அவர் டாக்குமெண்டேஷனா கொடுத்திருக்காரு. இது அடுத்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு போகும்போது கூடிய விரைவில் இவர் ஐசிசி அப்படிங்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல நிறுத்தப்படுவார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. போர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் முடியல அப்படின்னு யார் தெரியுமா சொல்றா? நெதன்யாகு சொல்றாங்க. ஈரான் மீதான வலிமையான தாக்குதலை பெருமையுடன் குறிப்பிட்டு அவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, இஸ்ரேல் எப்போதையும் விட இப்போ வலிமையாக இருக்கிறதாக நாங்கள் உணர்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஈரானுடைய கூட்டணி எப்போதையும் விட இப்போ பலவீனமாக இருக்கிறது, அந்த நாட்டில் வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் நெதன்யாகு பதிவு செஞ்சிருக்காரு. இப்போ அடுத்ததாக நெதன்யாகு ஈரானோடு போரிட போகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல பேசு பொருளா மாறி இருக்கு. பாப்போம். கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கு முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஈரானும் ஃப்ரீயா இருப்பாங்க, அமெரிக்காவுக்கும் தடை இல்லை, இஸ்ரேலும் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கு, லெபனான்ல முடிஞ்ச அளவு அட்டாக் பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க. அடுத்ததாக ஈரானாகத்தான் இருக்கும். அது டேட் தான் என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.